மக்களே, இன்று நாம் திருக்குறள் 391ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள கல்வி அதிகாரத்தின் முதல் குறள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், கற்க முயற்சி செய்யும் போது சில தடைகள், குழப்பங்கள் வரும் என்பது சாதாரணம். ஆனால் அந்த கஷ்டங்களை தாண்டி உண்மையான அறிவை பெற்ற பின் நீங்கள் உங்களை நிலைநிறுத்தக்கூடிய, தங்களுக்கு ஏற்ற இடத்தை பிடிக்கும் திறனை பெறுவீர்கள். அதனால் கற்றல் முடிந்தவுடன் அதே துறையில் நிற்கும் நேர்மையை காட்ட வேண்டும். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், இது கல்வியின் இறுதி நோக்கத்தை வலியுறுத்துகிறது. அதாவது அறிவை பெறுவது மட்டும் போதாது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எங்கே இடம் பெற வேண்டும் என்பதையும் சொல்லுகிறது. உதாரணமாக, ஒரு மாணவர் மருத்துவ படிப்பை கடினமாக படித்து முடித்தார். அவர் பெறும் அறிவை நடைமுறையில் பயன்படுத்தி நோயாளிகளை சிகிச்சை செய்வதற்கு சரியான இடம் மற்றும் பாத்திரம் தேவை. அதுதான் இங்கு நிற்க என்பதின் அர்த்தம். மற்றொரு உதாரணம், ஒரு புதிய தொழில்நுட்ப வல்லுநர் பல நிரலாக்க மொழிகளை கற்று பிரவீன் ஆனார். அவர் தன் திறன்களை பயன்படுத்தி ஸ்டார்ட் அப் நிறுவி புதுமை செய்து சமூகத்திற்கு நன்மை செய்யும் பாத்திரம் ஏறுவார். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால், எந்த துறையிலாகினும் நம் கல்வி முடிந்த பின் சரியான பங்கை அடையாளம் கண்டு செயல்படலாம். அதனால் வேலை நிறுத்தம், இடமற்றிருப்பு போன்ற நெருக்கடிகள் குறையும். தனித்துவமாக வளர்ச்சி வீதமும் அதிகரிக்கிறது. அதனால் கற்றதை பயனாக பயன்படுத்தும் மனப்பாங்கு, நிலைநிறுத்தும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது என்றால் வெற்றியின் படிக்கட்டில் மேலேற முடியும். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.